பிரச்சாரத்துக்கு நீங்கள் ஏற்கனவே திமுக ரெடின்னு சொன்னீங்க. அதனுடைய அந்த உள் அமைப்புகள் என்ன வேலையில் அவங்க இருக்காங்க? பாசிச அரசுக்கு எதிரான ஸ்டாலின் குரல் அப்படின்ற தலைப்பில் முக்கியமான தலைவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பிரச்சாரம் முழுக்க முழுக்க அவங்க சாதனைகளை சொல்கிறத விட 2 பென்ஸ் வேன் ரெடி பண்ணியிருக்காங்க பிரச்சாரத்துக்கோசரமே, எல்லா வசதியோடு சேர்ந்து. ஒன்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு, இன்னொன்று உதயநிதி ஸ்டாலினுக்கு. இந்த வாட்டி உதயநிதி ஸ்டாலின் அதிகமாக பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, டிஎம்கேல இப்போ இருக்கிற சிட்டிங் எம்பிஸில் எத்தனை பேர் திரும்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு? இந்த வாட்டி எம்பியாக இருக்கும் எல்லாருக்கும் சீட்டு கிடைக்கும்ன்றத உத்தரவாதம் கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த வாட்டி இளைஞர் அணிக்கும் மகளிர் அணிக்கும் ரொம்ப முக்கியத்துவம் தரணும்னு விரும்புகிறாரு. சில எம்பிக்கள் செயல்பாடு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி முதலமைச்சருக்கே சில தகவல் சொல்லியிருந்தாங்க. இந்த தேர்தல் பாரதிய ஜனதாவுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி திமுகவுக்கும் முக்கியம். அதனால் அவங்க பொறுத்தவரை நீயா நான் பார்க்குற தேர்தல் தான் இந்த தேர்தல். பாராளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட நெருங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. பிரதமர் சொல்கிறபடி பார்த்தா 100 நாள் தான். ஸோ 3 மாதம்தான் இருக்கிற இந்த டைமில் பிரச்சாரத்துக்கு நீங்கள் ஏற்கனவே திமுக ரெடின்னு சொன்னீங்க. அதனுடைய அந்த உள் அமைப்புகள் என்ன வேலையில் அவங்க இருக்காங்க, அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். அதாவது திமுக பாசிச அரசுக்கு எதிரான ஸ்டாலின் குரல் அப்படின்ற தலைப்பில் முக்கியமான தலைவர்கள்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பிரச்சாரம் முழுக்க முழுக்க அவங்க சாதனைகளை சொல்கிறத விட பாரதிய ஜனதாவுக்கு எதிர்ப்பாக பிரச்சாரம் பண்ணுறது தான் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அவங்க இப்போ வேட்பாளர் பட்டியலாம் இறுதி பண்ணிட்டாங்கன்னா அவங்க பிரச்சாரத்துக்கு போயிடுவாங்க. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி வேட்புமனுக்கு வாங்கிறதுலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதிக்குள்ளே அந்த விருப்ப மனுக்கு தரணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க அது யார் யார் போட்டி போட விரும்புகிறீங்களோ அவங்களாம் விருப்ப மனு அறிவாலயத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று 2 பென்ஸ் வேன் ரெடி பண்ணியிருக்காங்க பிரச்சாரத்துக்கோசரமே, எல்லா வசதியோடு சேர்ந்து. ஒன்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு, இன்னொன்று உதயநிதி ஸ்டாலினுக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி கனிமொழி, உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் எல்லாருமே தனித்தனியாக போய் பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தனியாக வேனில் வச்சு தான் இப்போ அவங்களுக்கு தயாராக இருக்குது. இந்த வாட்டி உதயநிதி ஸ்டாலின் அதிகமாக பிரச்சாரம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணம் என்னென்னா, ஏப்ரல் மே கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும். அது மருத்துவர்கள் முதலமைச்சர் நீங்கள் ரொம்ப அலையக்கூடாது, ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கனால உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமான இடங்களில் போவார். ஸ்டாலின் முக்கியமான நகரங்களில் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயத்தில் மருத்துவர்களுடைய ஆலோசனையில் பெரும்பாலும் ஸ்டாலின் ஏற்றுக்கிறதுக்கு இல்லை பரவாயில்ல நான் போய் பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. பல கூட்டங்கள் போவானான்னு சொன்னால் கூட இல்லை நான் போவேன் அப்படின்னு சொல்லி அது மேடையிலே சொன்னார். மருத்துவர் இன்றைக்கி இந்த மீட்டிங்லாம் போவான்னு தான் சொன்னார், நான் போவேன்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அதனால் மருத்துவர்கள் கோரிக்கையை அவர் எந்த அளவுக்கு ஆலோசனையை எந்த அளவுக்கு ஏற்றுப்பார்னு தெரியல. ஆனால் இந்த தேர்தல் பாரதிய ஜனதாவுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி திமுகவுக்கும் முக்கியம். அதனால் அவங்க பொறுத்தவரை நீயா நான் பார்க்குற தேர்தல் தான் இந்த தேர்தல். அதனால் பாரதிய ஜனதா டெல்லியில் வலுவாக இருந்தால் நம்ம இங்கே மாநிலத்தில் நம்ம வலுவாக இருந்தால் தான் நம்ம குரல் ஓங்கி ஒலிக்கும் அப்படின்றது அவங்க உறுதியாக இருக்காங்க. அதனால தான் தொகுதி பங்கீடு பரிசெத்தும் போது கூட இந்த வருஷம் வரலையும் யாரோட முழுக்கமாக இணக்கமான சூழ்நிலை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சமாதானப்படுத்தணும். தொகுதி பங்கீடில் குறைஞ்சிருக்கு, இதுவாகிடுச்சு, அந்த தொகுதி கிடைக்கல, இந்த தொகுதியெல்லாம் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தணும் அப்படின்ற ஒரு சூழலுக்கு தான் இருக்கார். இன்னும் முதல்கட்ட தொகுதி பங்கீடு பற்றி பேச்சுவார்த்தை நடத்திருக்கு. 2வது கட்ட பேச்சுவார்த்தையை இறுதி பண்ணிட்டாருன்னா முதலமைச்சரே எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு பேசி எல்லாம் நீங்கள் ஒத்துவோங்க அப்படின்னு சொல்லி அவங்கள சம்மதிக்க வச்சுடுவார். அப்படி சம்மதிக்க வச்சுட்டாருன்னா அதுக்கப்புறம் அவங்க பிரச்சாரம் தான் தொடங்குவாங்க. அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவை கடுமையாக எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் சில வட இந்திய தலைவர்கள் நீங்கள் எங்களுக்கும் பிரச்சாரம் பண்ணணும்னு சொல்லி ஸ்டாலினை அழைச்சிருக்காங்க. அது அவர் அங்கே போய் பேச போகிறாரு. அது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுன்னு தெரியல. ஏன்னா ஸ்டாலின் போய் அங்கே போய் பேசினாருன்னா ஸ்டாலின் இந்திய எதிர்ப்பாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கொண்டு செல்லும். அதே மாதிரி சனாதன எதிர்ப்பாளர் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் வரும். அதனால் அது அவங்களுக்கு நல்லது செய்யப்போ பாதிப்பு ஏற்படுத்துமா என்னன்னு தெரியல. அதனால் அவங்க ஒரு வேளை கூப்பிட்றதுக்கு கூட யோசனை பண்ணாங்க. ஆனால் முதல்ல இப்போ கூப்பிட்டு தான் இருக்காங்க, வாங்க பிரச்சாரம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அது போக போக சூழ்நிலைக்கு போக அது
நடக்குமா நடக்காதான்றது இப்போதைக்கு கேள்விக்குறி. டிஎம்கேல இப்போ இருக்கிற சிட்டிங் எம்பிஸில் எத்தனை பேர் திரும்பி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு? அது வந்து ஒரு முக்கியமான ஒரு இப்போ இருக்கிற சிட்டி எம்பிகிட்ட கேட்டேன். அது வந்து அந்த பட்டியல் வந்து தளபதி ஒண்டி தான் வச்சுருக்காரு. யார்கிட்டையுமே சொல்லவே மாட்டேன்றாரு. இத்தனைக்கும் அவர் டெய்லி தளபதியை சந்திக்கிறவர், நெருக்கமாக இருக்கிறவர் தான். ஆனால் அவரே இதுதான் சொல்கிறாரு. ஆனால் அதே இந்த சமயத்தில் என்னுடைய கேள்வி வந்து உங்களுடைய கணிப்பில் இவங்கெல்லாம் ஆல்ரெடி அந்த இதோட இருக்காங்க, இவங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் எம்பி ஆகிறதுக்கு திரும்பி அப்படின்னு உங்கள் கணிப்பில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? இல்லை சார், அதாவது இந்த வாட்டி வந்து இளைஞர் அணிக்கும் மகளிர் அணிக்கும் ரொம்ப முக்கியத்துவம் தரணும்னு விரும்புகிறாரு. அப்படி இளைஞர் அணிக்கு முக்கியத்துவம் தரணும்னு விரும்பினாலே வந்து சில பேருக்கு வந்து வாய்ப்பு போயிடும். அதே மாதிரி மகளிர் அணிக்கு முக்கியத்துவம் தரணும்னு வாய்ப்பு வந்து சில பேருக்கு வாய்ப்பு போயிடும். இந்த வாட்டி எம்பியாக இருக்கும் எல்லாருக்கும் வந்து சீட்டு கிடைக்கும்ன்றத உத்தரவாதம் கிடையாது. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் வந்து அது அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கும் அவர் முதலமைச்சருக்கு தெரியும். அதனால் வந்து அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதே சமயத்தில் கிடைக்கும், ஒரு வேளை கிடைக்குமா 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 அப்படின்னு சொல்லி அந்த சஸ்பென்ஸில் அவங்க இருக்காங்க. அதான் உண்மை. அதே சமயம் எல்லாருக்கும் கிடைக்கும்ன்றது இந்த வாட்டி கிடையாது. நான் கேள்விப்பட்டது, இன்றைக்கி கேள்விப்பட்டேன், டிஆர் பாலுவே ராஜ்யசபாவுக்கு போயிட போகிறாரு, ராஜ்யசபா எம்பி ஆகிடுவார், அவர் வந்து எம்பி தேர்தலில் போட்டி போட மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணம் வந்து அவர் வயசாகி போச்சு, இன்னொன்று அவருக்கு ஏற்ற தொகுதியெல்லாம் இப்போல்லாம் சரியா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி சில எம்பிக்கள் வந்து செயல்பாடு திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி முதலமைச்சருக்கே சில தகவல் சொல்லியிருக்காங்க. அவங்களெலாம் வந்து மீண்டும் வாய்ப்பு தரக்கூடாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சரே விரும்புகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ புதுமுகங்கள் எடுத்து அவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு டிஎம்கேவால் ரிஸ்க் எடுக்க முடியுமா? பாரதிய ஜனதாவை இது பண்ணுறது தான் ஒரே குறிக்கோள் அப்படின்னும் போது அதெல்லாம் இல்லை சார். அதெல்லாம் திமுக வந்து ரிஸ்க்கெலாம் எடுக்கும். மற்ற கட்சிகள்லாம் தான் யோசனை பண்ணும். திமுகலாம் எப்போவுமே ரிஸ்க்கெலாம் எடுக்கும். அதை பற்றிலாம் கவலைப்படாது. அவங்க பிரச்சார ரீதி அப்படி தான் இருக்குது. ஒரு உதாரணம் சொல்லுங்க. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலையும் அமைச்சர்கள் கூட்டத்திலையும் அந்த பாராளுமன்ற தொகுதியில் அந்த யார் வேட்பாளரோ அவர் வந்து தோல்வி அடைந்தால் உங்களுடைய மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்படும், உங்கள் அமைச்சர் பதவி பறிக்கப்படும்ன்றது வெளிப்படையாகவே சொல்லியிருக்கார் முதலமைச்சர். அப்போ அந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்க தயாராக இருக்காருன்னு தானே அர்த்தம் அது. அதனால் அவர் வந்து துணிஞ்சு முடிவு எடுக்க தான் ஆரம்பித்தார் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் இந்த வாட்டி ஏற்கனவே இருக்க எம்பிக்கள் வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக மறுபடியும் வேட்பாளர் ஆவாங்கன்றது உத்தரவாதம் வந்து கண்டிப்பாக கிடையாது. 2026 சட்டமன்ற எலெக்ஷனுக்கு இதை ஒரு முன்னோட்டமாக பார்க்குறாங்களா திமுக? அதாவது அவங்க 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக பார்க்குறாங்க. ஆனால் சட்டமன்ற தேர்தல் யுக்தி வேறு, பாராளுமன்ற தேர்தல் யுக்தி வேறு சார். பாராளுமன்ற தேர்தல் வந்து தேசிய அளவில் பிரதமரை முன்னிறுத்தி வருது. அது இவங்க வந்து இப்போ பாரதிய ஜனதாவை தான் விமர்சனம் பண்ணுறாங்க. சட்டமன்ற தேர்தல் வரும்போது அவங்க அதிமுக விமர்சனம் பண்ணணும், எல்லாரையும் விமர்சனம் பண்ணுவீங்க. அந்த அந்த பேட்டர்னே வேறையாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு வாட்டி எம்ஜிஆர் தோல்வி அடைஞ்சார், ஆனால் ஆட்சி பிடிச்சார். அப்படியும் வரலாறு இருக்குது. அதில் வந்து இதெல்லாம் வந்து இந்த ஒப்பீடெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு சரியா இல்லை. காங்கிரஸில் திடீர்னு தமிழக காங்கிரஸினுடைய தலைவரை மாற்றி செல்வ பெருந்தகை அவர்களை அறிவிச்சிருக்காங்க. ஏன் இந்த அவசரம்? இதனுடைய பின்னாடி என்ன இருக்குது? தமிழக காங்கிரஸ் தலைவராக கேஎஸ் 2019 நியமிக்கப்பட்டார். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் அவர் பெரிய சாதனை இருந்துட்டார். அது ஒரு பெரிய சாதனை தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் பதவியை ஏற்றதுலேருந்தே ஒரு கோஷ்டி போய் அவரை போய் நீக்கணும்னு சொன்னாங்க. இப்போ 6 மாதத்துக்கு முன்னே ஸோ இப்போ செல்வ பெருந்தகை இங்கே தலைவராக நியமிச்சிருக்கிறது இந்த பாராளுமன்ற தேர்தல் நேரத்தில் காங்கிரஸுக்கு இது ப்ளஸ்ஸா மைனஸா? அது பெரும்பாலும் மைனஸ் தான் சார். ஏன்னா செல்வ பெருந்தகை வந்து புரட்சி பாரதம், புதிய தமிழகம், பகுஜன் சமாஜ் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சிகள், இப்படி 4 கட்சியில் இருந்துட்டு 5ஆவது தான் காங்கிரஸுக்கு வந்தவர். அவர் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை சார் கோஷ்டி வந்து காங்கிரஸில் ரொம்ப பிரபலம். அதனால தான் 1967 ஆளுங்கட்சியாக இருந்த காங்கிரஸ் இன்றைக்கு வரை ஏதாவது ஒரு திராவிட கட்சி முதலில் சவாரி செஞ்சு பயணம் போகிறதுக்கு முக்கிய காரணமே இந்த கோஷ்டி பூசல் தான். இவங்களை பொறுத்தவரை காங்கிரஸை வளர்க்கணும் அப்படிலாம் ஒன்றும் சொல்லி கிடையாது.